நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களை பார்த்து நாங்களாம் இன்ஸ்பயர் ஆகி சில விஷயங்கள்லாம் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் எப்படி உங்களால் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வேறு மாதிரியான கெட்டப் அண்டு அவர் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அப்புறம் நல்லா ஊற்று பார்த்தா தான் நம்ம சார் தான் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்களே. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரை பார்த்து அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நாங்களும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். என்னுடைய இன்ஸ்பிரேஷன் யாரை பார்த்தேன்னு நான் நினைவு தெரிஞ்சதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய முதல் டயலாகு பேசுனது யார்கிட்டன்னு சொன்னேன். நான் வந்து எனக்கு ஒரு என்னுடைய பெருமை அல்ல, எனக்கு கிடைத்த வாய்ப்பு. சிவாஜி சார் மடியிலும் எம்ஜிஆர் தோளிலும் தவழ்ந்த பிள்ளை. இவங்கெல்லாம் என்னை விமர்சனம் பண்ணி சொல்லி கொடுத்து என்னை தூக்கிட்டு வந்திருக்காங்க. கலைஞர் வசனம், கண்ணதாசன் பாடல், இப்படி என்னுடைய தமிழ், நான் பள்ளிக்கூடத்துலேருந்து ஓடி வந்த பையன் நான். இருந்தாலும் செழிப்பாக இருப்பதற்கு காரணம் எனக்கு கிடைத்த குருமார்கள். நீங்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்படுறதெல்லாம் 10 பேருக்கு பங்கு இருக்குது அதில், என் குடும்பம் உள்பட. ஸோ இதில் பக்கத்தில் இருந்து அமைதியாக இருக்கிற எங்கள் அம்மாவோ அண்ணியோ அக்காவோ அவங்களுக்கெல்லாம் பெரும் பங்கு இருக்குது இதில். வீட்டிலையே இதை விளையும் பயிரை கிள்ளி எறிகிற வீடுகள் பல இருக்கின்றன. இங்கே இருக்கும் தாய் தந்தையர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது, இது வந்து அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அஸ்திவாரமே அதான், அது இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது பொறாமைக்குரிய விஷயம். அந்த பொறாமைக்குரிய விஷயம் என் வாழ்க்கையிலையும் இருக்குது. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். என்னுடைய தகப்பனார் என்னை கொண்டு போய் டி.கே. சண்முகம் அவர்கள்ட்ட சேர்த்து விடும்போது, கவலைப்படாதீங்க உங்கள் பையன் படிப்பு கெட்டு போகாமல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்ன பொழுது, என் பசங்க 2 பேர் நல்லா படித்து வக்கீலுக்கு இருக்காங்க, 3வது பொண்ணு பிஎஸ்சி முடிக்க போகிறா. என் குடும்பத்தில் கலைஞனே இல்லைங்க, அதுக்கு நீங்கள் வழி பண்ணுங்கன்னு என் கழுத்தில் கையை வச்சு தள்ளி விட்டார். எந்திரிக்கும் போது பார்த்தா கமல்ஹாசன். அந்த மாதிரி மாபெரும் கலைஞர்கள் பலரின் காலில் நான் விழுந்திருக்கேன். காலில் விழுகிறதுங்கிறது வந்து இது ரிலிஜியஸ் சைடில் இல்லை, என்னை முழுவதுமாக அவர்களுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் நேற்று ஒரு கதை சொன்னேனே, பிர்ஜு மகாராஜ் அவர்கள், அதிலிருந்து இன்னமும் தொடரும். இன்னும் நான் ஆசான்கள் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதனால்தான் என்னால் என்னை புதுப்பித்துக் கொள்ள முடிகிறது. இல்லைன்னா நான் வாத்தியாராகி இதோட நான் கற்றுக்கிட்டேன், இப்போ வாங்க கற்றுக்குங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அது தங்கும் நிலை. எனக்கு அந்த தங்குற தைரியம் இல்லை, துணிவில்லை, திறமையும் இல்லை. கற்றுக் கொடுக்குற திறமை எனக்கு இன்னும் வரல. கற்றுக்கிற திறமை தான் இருக்கிறது எனக்கு. நன்றி.